வெல்கம் டு ஃபுட் ஐலண்ட் சேனல். ஸோ எனக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈசிஆருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஈசிஆர் கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆர் தக்ஷின் சித்ராக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. ஈசிஆரில் என்னடா கடைங்க இல்லை, நம்ம நினச்ச மாதிரி ஃபுட் இல்லைன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாபிக்யூஸ்லேருந்து பிரியாணிலேருந்து டீலேருந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ், எல்லாமே இருக்குது. எல்லா பிராண்ட்ஸும் இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு விசிட்டை போட்டு போங்க நம்ம எம்ஹெச்ஆர் ஃபுட் கோர்ட்டில். ஸோ வாங்க இவங்களோட ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவாசிக்கி நிஞ்சாவோட பைக்ஸ் எல்லாமே வந்து இங்கே லான்ச்சிங். ஸோ அந்த லான்ச்சை கூட நான் உங்களுக்கு சில பல ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா இது பைக்ஸ் எல்லான்ட்டு அப்புறமா கேட்பீங்க எனக்கு, அதனால தான் சொல்லிட்டேன். அண்ட் இவங்களோட ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ரிவ்யூ சொல்ல போகிறேன். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் தடவை பார்க்குறீங்கன்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ மக்களே டிஷ்ஷஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அண்டு நான் வந்து முதல்ல வந்து வெஜ்ஜு. ஸோ வெஜ் வாங்கியிருக்கேன். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி பவன் சொல்லி நெய் ரோஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னடா இது நெய் ரோஸ்ட் படுத்துச்சுன்னு பார்க்காதீங்க, அது வீடியோ எடுத்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அண்டு ப்ளூபெரி ஸ்மூதி அண்ட் என்ன சொல்கிறது, இது மஷ்ரூம் பீட்சா. ஸோ மஷ்ரூம் பீட்சா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூலில் வாங்கினது. அண்ட் இந்த என்ன சொல்கிறது, இது கிரில். ஸோ கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வந்து இந்த கன் பாபிக்யூவில் வாங்கினது. அண்ட் அத்தோ, ஸோ விவாஸ் அத்தோவில் தான் இந்த அத்தோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் எங்களோட கன் சிக்கன் கூட வந்துருச்சு நம்ம கன் பாபிக்யூலேருந்து. தேங்க்யூ. ஸோ கன் சிக்கன் இதுதான். ஸோ கைஸ் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, செம்ம பசியில் வந்திருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ டைரெக்டாகவே இங்கேயே வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. வாங்க. நல்ல பெரிய தோசையாக இருக்குது, அப்படியே இவனை படுக்க போட்டுடலாம். வாங்க முதல்ல தோசை உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். சாம்பாரோட போயிடுவோம் முதல்ல. சாம்பாரில் வந்து முருங்காய் சாம்பார் கூட அந்த முருங்காய் ஸ்மெல் செம்மையாக இருக்குது. தோசை நல்லா போட்டிருக்காங்க, நல்லா நெய் ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நார்மல். அடுத்தது வந்து விவாஸ் அத்தோ. ஆக்சுவலி நான் ஃப்ரை அத்தோ வாங்கியிருந்தேன், செம்மையா இருக்கு, சூப்பர். அடுத்தது வந்து நம்மளோட பாபிக்யூ வந்து அந்த சைடு இருக்கு. இது வந்து கிரில், த கன் சிக்கன், சாரி த கன் பார்பிக்யூ. ஸோ த கன் பார்பிக்யூலேருந்து கிரில் வாங்கியிருக்கோம். வாங்க லெக் பீஸ் எடுத்து ஒரு கறியை கடிப்போம். சிக்கன் குக்கா இருக்கிற விதம் வேற லெவல். மேல வந்து அந்த என்ன சொல்றது, சாட் மசாலா போட்டு தராங்க. அந்த சாட் மசாலா அவங்களோட ஓன் மசாலா வச்சு சாப்பிடும்போது தரமா இருக்கு. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா குபூஸ் நிறைய இடத்துல தருவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தராங்க. சூப்பர், செம்மையா இருக்கு. ஆனா இந்த பாபிக்யூ, இந்த கிரில் வந்து தரமா இருக்கு. அண்ட் கன் பாபிக்யூ மேல வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு தராங்க. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு.
அண்ட் மேலே வந்து க்ரீம் அந்த என்ன சொல்றது தந்தூரி சாஸ் கூட அவங்க போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு தந்தூரி சாஸோட. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோமா நம்ம. ஸோ வாங்க. ஸோ லெட்ஸ் பைட் த தந்தூரி. எங்கேருந்து பிடிக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி அந்த ஃப்ரைட் ஆனியன் அந்த போட்டிருக்காங்க சாஸ் செம்மையா இருக்கு. அண்ட் அவங்களோட மசாலா வந்து என்ன சொல்றது தந்தூரி மாதிரியே இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான மசாலா இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சொல்ல முடியாது. இன்னொரு டிஷ் வந்து ஆக்சுவலி பிரியாணி சொல்லியிருக்கேன், மட்டன் பிரியாணி. அது கூட வந்தோடனே தான் நம்ம ஃபைனல் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ப்ளூபெரி. ஸோ ப்ளூபெரி வந்து ஸ்மூத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளூபெரி ஸ்மூத்தி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மேலே ப்ளூபெரிஸ் எல்லாம் போட்டு இல்லையா ஆக்சுவலி ப்ளூபெரி ஸ்மூத்தினா என்ன சொல்றது ப்ளூபெரி கம்மியா இருக்கு, ஐஸ் தான் அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா ஓகேவா இருக்கு. ஒரு என்ன சொல்றது ஜூஸ் சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் அடுத்த டிஷ் என்ன வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அது கூட சொல்றேன் கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல்ல வாங்கின அந்த பீட்சா. ஸோ பீட்சா வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பீட்சா வாங்கியிருக்கேன். ஆடா ஸோ கைஸ் மஷ்ரூம் பீட்சா வாங்க சாப்பிடலாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீட்சான்னு சொல்ல. ஏன்னா கீழே அவங்களோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குண்டா இல்லாம நல்லா தின்னா போடுறாங்க, which one is good. அண்ட் மேலே சீஸ் அவங்க பண்ணியிருக்க அந்த மஷ்ரூம் டாப்பிங்ஸ் எல்லாமே தாராளமா போட்டு சீஸும் தாராளமா போட்டு தராங்க. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் பீட்சாவா இருக்கு, சூப்பர். இது வந்து ஃபியூல்ல வாங்கினது. கண்டிப்பா வந்தீங்கன்னா இது கூட ட்ரை பண்ணுங்க. அண்ட் வேற டிஷ்ஷஸும் வருது, அது கூட சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் நல்லி வாங்கியிருக்கோம். ஸோ நல்லி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா, நல்லா பெரிய நல்லியாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா புரோட்டா வாங்கியிருக்கேன். ஸோ புரோட்டா ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது, புரோட்டா பார்த்தாலே தெரியுது போல உங்களுக்கு. ஸோ கொஞ்சமாக புரோட்டா, கொஞ்சமாக கிரேவி. ஃபஸ்ட்டு கிரேவியோடு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த நெல்லியோட கறி. ஸோ கைஸ் கொஞ்சமாக நெல்லி கொஞ்சமாக கறி எடுத்துருக்கேன் அண்ட் அதோட கிரேவி எடுத்துருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலி இந்த நெல்லியை சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. என்னென்னா வீட்டில் தான் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. ஆக்சுவலி இதே மசாலா தான் சேம், நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. அண்ட் அந்த மட்டன் நல்லா குக்காக இருக்குது. அண்ட் பரோட்டா வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் தொக்கு பிரியாணி. ஸோ மட்டன் தொக்கு பிரியாணி முதல்ல இவனை எடுத்து சைடில் வைப்போம். ஆஹா, ஸோ கைஸ் ஆக்சுவலி நான் மட்டன் சொல்லியிருந்தேன். ஸோ மட்டன் வந்து காலி ஆயிடுச்சா. ஸோ சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கனில் வந்து நம்மளுக்கு வந்து லெக் பீஸ் கிடச்சிருக்கு அண்ட் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கேன்னா. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மட்டன் காலியா. ஸோ சிக்கன் வந்து பார்க்குறது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. அப்படியே அந்த ஜூசினஸ் தெரியுதா உங்களுக்கு உள்ள, தெரியுதா அப்படியே. ஸோ வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு பைட்டு மட்டன் பிரியாணி, சாரி சிக்கன் பிரியாணி. மட்டன் தான் வருது, ஏன்னா மட்டன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி மட்டன் காலி ஆகணும்னா அந்த அண்ணன் வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது, உள்ளது என்னடா இது சிக்கன் லெக் பீஸ் வருதுன்ட்டு. வாங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியுது. இந்த பிரியாணியில் ஃப்ளேவர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க இவங்க. அந்த ஸ்பைசஸ் கூட நிறையாவே போட்டிருக்காங்க. அண்ட் அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம், அவங்களோட ரைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா
பக்காவாக இருந்திருக்கும். ஸோ கைஸ் இது எல்லாத்தையும் முடிச்சு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ மக்களே வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். இவங்க மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க. ஸோ MHR ஃபுட் கோர்ட்டோட அண்ணா உங்க பேர் என்ன? சதீஷ். சதீஷ் அண்ணா, நம்மளோட MHR ஃபுட் கோர்ட்டை பத்தி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க இருக்கு லொகேஷன் சொல்லிடுங்க. அப்படியே MHR ஃபுட் கோர்ட் வந்து தக்ஷன் சித்ரா பக்கத்துல இருக்கு. ஓகே. நியர்ல வந்து பாத்தீங்கன்னா MGM டிசைர் வேர்ல்ட் இருக்கு. ஓகே. இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப பாஷா இருக்கும். அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். ஆனா அந்த ஈஸியார்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியா ஒரு ஃபன் பண்ணி சாப்பிட்டு போற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இது. ஓகேண்ணா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நிறைய எல்லா டிஷஸுமே இங்க கிடைக்கும். ஆக்சுவலி எடுத்துட்டீங்கன்னா கன் பாபிக்யூ, சென்னை பிரியாணி, சைனீஸ், கான்டினென்டல், ஜூஸ் பிளஸ் வந்து வெஜ், அத்தோ, பர்மீஸ், இந்த மாதிரி எல்லா வகையான ஃபுட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபுட்டும் இங்க கிடைக்கும். ஆமா. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் இருக்குங்க. வெஜ்லேருந்து நான்வெஜ்லேருந்து உங்களுக்கு பீட்சா, பர்கர், ஜூஸ், சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த நோம்பு கஞ்சி கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நோம்பு கஞ்சி, சமோசாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்களும் ஈசிஆர் சைடு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு விசிட்டை போட்டு நம்ம MHR ஃபுட் கோர்ட்டுக்கு வாங்க. வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அண்ட் நம்ம MHR ஃபுட் கோர்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி எல்லாம் கொடுக்குறீங்களா இல்லை எப்படின்னா? இல்ல சார், நம்ம இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம சிட்டிக்குள்ளேயும் சரி நிறைய இடத்துல வந்து நியூவா நம்ம லான்ச் பண்ற பிளான் இருக்கு. ஸோ கைஸ் சிட்டியில கூட நம்ம வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அது கூட நம்ம பார்ப்போம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்னு எடுத்துட்டா பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து அதிகமா இருக்கும், ரேட் வந்து ஹையா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட் கோர்ட்னா நம்ம MHR ஃபுட் கோர்ட் கைஸ். ஸோ கண்டிப்பா நீங்களும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா பேசுறேன் கைஸ். ஸோ மக்களே உங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி காம்ப்ரமைசிங்கே இல்லை. ஸோ ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லா வகையான ஃபுட்ஸ் கூட இங்கே இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் நான் ட்ரை பண்ணதுல எனக்கு பர்சனலாகவே என்ன பிடிச்சிருந்ததுன்னா இங்கே வந்து கன் பாபிக்யூல வந்து அவங்களோட கிரில் செம்மையா இருந்தது. KS பிரியாணியில் அவங்க பிரியாணி எல்லாம் தாரமா அந்த நல்லி கொடுத்தாங்க, பெப்பர் நல்லி தரமா இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபியூலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பீட்சா, அந்த மஷ்ரூம் பீட்சாலாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த ஸ்ரீஹரி, ஸோ ஸ்ரீஹரி பவன்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த சாம்பாருக்கே வந்து நான் அடிமையாயிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாம்பார், அந்த தோசை எல்லாமே சாப்பிடும்போது தரமாக இருந்தது. அண்ட் அந்த நம்ம விவாஸ், ஸோ விவாஸ் அத்தோ, ஸோ விவாஸ் அத்தோல பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தோ சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த அத்தோட சூப் கொடுத்தாங்க, தரமாக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஈஸியாக நம்ம கரெக்டாக தக்ஷின் சித்ராக்கு பக்கத்துலேயே இருக்கு இந்த MHR ஃபுட் கோர்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். until then bye guys.